ரத்தனபுரியில் உள்ள கிறிஸ்தவ மக்களும் மற்ற மத இனத்தை சார்ந்த எங்களுடைய அன்பு சகோதரர்களோடு இணைந்து நாங்கள் இந்த விழாவை சமத்துவ விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். நாங்கள் எல்லாம் இன்று இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிங்குகளும் எல்லாம் அனைவரும் இணைந்து ஆதினங்கள் எல்லாம் சேர்ந்து இன்று ரத்தினபுரியிலே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று மகிழ்ச்சியான நாள். எல்லா மதங்களும் இன்று அன்பை தான் போதிக்கிறது, கருணையை தான் போதிக்கிறது. அதே மாதிரி இயேசுநாதரும் கருணையை தான் அன்பையும் தான் போதித்தார். அந்த இனிய நாளில் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக, சகோதரத்துவத்தோடு நாம் வாழ வேண்டும். இந்த இனிய நாளில் அனைவரும் சபதமேற்று இந்த நாட்டில் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்வோம் என்று கூறுகிறேன். நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையிலே 4 மதத்தாரும் சேர்ந்து இன்று அன்பாக ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் மக்கள் நல்ல வழியை படுத்துவதற்காகவும் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஃபங்க்ஷனில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, மற்ற நாங்கள் இருக்கிறோம். இவ்வளோ இருந்து கூட நல்லா ஒன்றா இருக்கிறோம். இதுதான் ஒரு பாடம். நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம இந்த உலகத்தில் யாரும் இந்த சொல்கிற இந்த தீவிரவாதம் இதெல்லாமே அழிஞ்சிடும். நம்மெல்லாம் இந்த ஒரு பாடம் கேட்கணும். ஐ விஷ் யூ a Merry Christmas and a Happy New Year. Thank you.